வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஹாப்பி சண்டே டு எவ்ரிவன். இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால எல்லார் வீட்லேயும் வந்து ஏதாவது ஸ்பெஷல் ரெசிபீஸ் வந்து செஞ்சுருப்பீங்க. ஆனால் வந்து நான் இன்றைக்கி வந்து ஸ்வீட் செய்ய போகிறேன். ஏன் அப்படின்னா, நேற்றுலேருந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க, ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னு வந்து நைட்டு கேட்டாங்க, ஏதாவது எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது அப்படின்ட்டு. அதனால் வந்து நான் நைட்டு வந்து செய்யலை. பிகாஸ் அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது, அதனால் நிறைய வந்து சாப்பிட விட மாட்டோம். நைட் வந்து கேட்டாங்க, எனக்குமே வந்து நைட்டு செய்ய கொஞ்சம் லேசியாக இருந்தது, அதனால் நான் காலையில் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து நான் காலையில் யோசிக்கும் போது, ஆக்சுவலி ஒரு 3 days பிஃபோர் வந்து நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஆக்சுவலி 1 kg ரவா இருந்தது, அதில் வந்து ஆஃப் கேஜியை வந்து வாங்கியிருந்தோம். அது இன்னொரு 15 days வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். அதனால் வேறு டிஷ்ஷஸ் செஞ்சோம் அப்படின்னா 1/2 kg வச்சு செய்யும்போது நிறைய ஆகும். நிறைய வந்து யாரும் இங்கே சாப்பிட மாட்டாங்க. ஸ்வீட் வந்து நிறைய ஸ்வீட் வந்து சாப்பிட முடியாது. ஆனால் இந்த ரவை லட்டு வந்து செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு 15 daysக்கு வந்து ஸ்டோர் பண்ணலாம். பால் ஊற்றாமல் செஞ்சோம் அப்படின்னா ஒரு 15 daysக்கு வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதனால் நான் டிசைட் பண்ணி ரவை லட்டு செய்யலாம் அப்படின்னு வந்து இருக்குது. அண்ட் வெதர் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. சென்னையில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் காலையிலேருந்து நியூஸ் பார்க்கல, பிகாஸ் இங்கே பவர் ஆஃபாக இருக்குது அப்படின்றதுனால நான் நியூஸ் பார்க்கல. மழை விழலை, ட்ரிசிலாக இருக்குது கொஞ்சம். ஆனால் வந்து ரொம்ப ஜோராலாம் எதுவுமே மழை கிடையாது. பட் க்ளவுடியாக இருக்குது, வெயிலே இல்லை. நேற்றுலேருந்து வெயில் இல்லை, ரொம்பவே க்ளவுடியாக இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து எப்படி வெதர் இருக்குது அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ரவா லட்டு செய்கிறதுக்கு ட்ரை கோகோனட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காய் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம கட் பண்ணி வச்ச கோகோனட் பீசஸை இன்னும் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணும்போது தான் மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணும்போது ஈஸியாக ஏற்படும். அண்ட் இதோட வந்து நான் ஃப்ளேவருக்காக ஒரு 4 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இது என்ன அப்படின்னா ரவா பேக்கேஜ். நான் 1/2 kg ரவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் பவுல் மெஷர்மெண்ட் வந்து காட்டுறேன். பிகாஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து வெயிங் மிஷின் இருக்காது. ஸோ பவுலில் மெஷர் பண்ணால் நீங்களும் ஈஸியாக வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம். அதனால் நான் பவுல் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 1/2 பவுல் ரவா ஆனது. அண்ட் இதுக்கு வந்து வெல்லத்தை வந்து சேர்த்துக்கலாம். அதே பவுலில் எந்த பவுலில் நம்ம ரவையை அளந்தோமோ அதே பவுலில் வந்து வெல்லத்தையும் வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 2 1/2 பவுல் ரவைக்கு வந்து 1 1/4 கப் வந்து வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். 1/2 kg ரவை எடுத்திருக்கேன். அண்ட் 1/2 kg ரவைக்கு வந்து ஒரு 400 grams வெல்லம் எடுத்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு 1 கப் அளவுக்கு வந்து ட்ரை கோகோனட்டை வந்து மிக்ஸிக்கு போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து போட்டுக்கிறேன். வெசல் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நெய் வந்து சேர்த்துக்கணும். இந்த நெய் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேஷ்யூநட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த கேஷ்யூநட் ஓரளவுக்கு வந்து கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கிஸ்மிஸை வந்து சேர்க்கணும். ஃபஸ்ட்டே வந்து சேர்க்கக்கூடாது. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இதை செப்பரேட்டாக எடுத்துடலாம்.
இங்கே வந்து அதே நெய்யில் 1/2 kg ரவையை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். ரவையை வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரை கோகோனட்டை வந்து ஆட் பண்ணி இதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதோட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நெய் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் அகைன் நான் 1 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 1 மினிட்க்கு வந்து நம்ம லோ ஃப்ளேமில் இதே மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 6 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து நம்ம ரவையை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். ரவை வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்சர். இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பாத்திரத்தில் வந்து நான் வெல்லத்தை வந்து கரைக்க போகிறேன். ஸோ வெல்லம் வந்து நான் 400 கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். அதோட வந்து ஒரு 1/2 கப் வந்து வாட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் வந்து எந்த அளவுக்கு கரையணும் அப்படின்னா, வெல்லம் கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓரளவுக்கு வந்து திக்கானாலே போதும். ரொம்ப திக்காக வந்து பண்ணாதீங்க. ரொம்ப திக்காக வெல்லம் கரைஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரவா லட்டு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து வெல்லம் கரைஞ்சாலே வந்து அந்த பாகை வந்து நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை வந்து இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த வெல்ல பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கையில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த சிரப்பு இருக்குல்ல இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ காற்றுல இந்த மாதிரி வந்து உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கும்போது இந்த 2 கையால் இந்த மாதிரி வந்து டைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உருண்டை நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து செய்யணும். இதை விட பெருசாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற ரவைக்கும் அதே மாதிரி வெல்ல சிரப்பை வந்து ஊற்றி உருண்டை வந்து பிடிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரவா லட்டுலேருந்து கடவுள் நெய்வேத்தியத்துக்காக கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். அண்ட் நான் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி காட்டுறது எப்படி இருக்குன்றதை பாருங்கள். எப்படி ஜஸ்ட் எப்படி பண்ணாலே நல்லா உடையுது. ப்ரிப்பேர் பண்ண எல்லா ரவா லட்டையும் நான் ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். நம்ம வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, stay tuned, take care, bye bye, have a great day. Thank you.